மகன சீரியல் நாளைக்கான ப்ரொமோல வெண்ணிலா மாமா வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க, வாமா நம்ம ஊருக்கே நம்ம போகலாம், அங்க உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. உன்னை விஜய் இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை வெண்ணிலா மாமா அந்த பையன் தான் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கான்ல, அந்த பொண்ணும் நல்ல பொண்ணாதான் இருக்கிற மாதிரி இருக்கு, இவனும் அந்த பொண்ணு மேல உசுரா இருக்கிறான், அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி ஏத்துக்குவாமா, அது நடக்கிற காரியம் மாதிரி தெரியல, எதுக்குமா வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்மளே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. உடனே வெண்ணிலா, இல்ல மாமா, அந்த பொண்ணு என்ன இங்க கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அந்த பொண்ணு விஜய் விட்டு விலைக்கு போயிட்டா, அவ அப்பனா என்ன வெண்ணிலாவோட அவ விஜய் சேர்ந்து வாழ்ட்டோன்னு சொல்லி தானே அந்த பொண்ணு விலைக்கு போயிருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகணும், அந்த விஜய் தான் என்னை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப தயங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ற மாதிரி, அவனுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டு தானே அந்த காவிரியை கல்யாணம் முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மறுபடியும் சொன்னதே சொல்றாங்க. இல்லம்மா நம்ம கிளம்பி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவும் வெண்ணிலாவை கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு கூட்டு போறாங்க. அப்ப ராகினியும் பசுபதியும் வந்து வெண்ணிலா மாமா கிட்ட வெண்ணிலா கிட்டயும் பேசுறாங்க. என்ன அதுக்குள்ளேயே நீங்க ஊருக்கு கிளம்பி போறீங்க, விஜய் உங்களுக்கு வேண்டாமா வெண்ணிலா, விஜயோட நீங்க சேர்ந்து வாழ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலா அமைதியா இருக்கிறாங்க. இல்லங்க, இனிமேலும் அந்த பையனோட பேசி கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் நடக்கிற காரியம் மாதிரி எங்களுக்கு தெரியல, அதனாலதான் நாங்க ஊருக்கு கிளம்புறதா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகினியும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க கூப்பிட்டு போயிட்டு இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம், அத மாதிரி நீங்க செஞ்சா போதும், எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வெண்ணிலா விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த அக்ரிமெண்ட் வந்து என்கிட்டதான் இருக்குது, அக்ரிமெண்ட் நான் வந்து வெளியில காமிச்சேன்னா உனக்கு அவமானம் ஆயிடும், அப்பனா அப்படி நடக்க கூடாதுன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து விஜய மிரட்டுறாங்க. உடனே விஜய், வெண்ணிலா நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இதனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகுன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. ஆனா வெண்ணிலா, எனக்கு வேற வழி தெரியல விஜய், உன்னை கல்யாணம் பண்றதுக்கு இதுதான் எனக்கு நல்ல வழியா தெரியுது, அதனால சொல்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணணும், இல்லாட்டி இந்த அக்ரிமெண்ட் நீ போட்ட விஷயத்த நான் நியூஸ்ல சொல்லிடுவேன், இது வரைக்கும் நான் அதை பத்தி நான் வெளியில சொல்லவே இல்லை, இந்த நியூஸ்ல சொல்லுனேன்னா உனக்கு தான் வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெண்ணிலா. உடனேவும் விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிடுறாங்க. ஆனா விஜய் வேற பிளானோட தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. விஜய் யோசிக்கிறாங்க, அக்ரிமெண்ட் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் போடலன்னு சொல்லிடலாம், ஆனா வந்து அக்ரிமெண்ட்டை வெளியில எப்படினாலும் அதை பத்தி நியூஸ் வெளியில வந்துச்சுன்னா ஏற்கனவே காவேரியோட அம்மா வந்து நம்ம மேல செம கோவமா இருக்காங்க, இந்த விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், மறுபடியும் நம்ம மேல கோவமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த அக்ரிமெண்ட் வந்து வெளியாச்சுன்னா தேவையில்லாம காவேரியோட பேரு தான் வந்து ஸ்பாயில் ஆகும், அது வந்து நல்லது கிடையாது, காவேரி பாவம், அவ காசு வாங்கிதான் அந்த கல்யாணத்தை பண்ணிருக்கா, இப்படியுமா பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய ஊர்ல உள்ளவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க, காவேரிய தப்பா பேசுனா என்னால ஏத்துக்க முடியாது, வேற வழி இல்ல, இதுக்கு கல்யாணத்துக்கு நம்ம சம்மதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய்க்கு சம்மதிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராகினி பசுபதி கேங் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு, வெண்ணிலாவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க, அந்த கல்யாணத்தை விஜய் வந்து சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அக்ரிமெண்ட் பத்தின விஷயம் வந்து வெளியே போச்சுன்னா காவேரி பேருக்கு தான் அசிங்கமாயிடும் அப்படின்னு ஒரே காரணத்தினாக்க விஜய் சம்மதிக்கிறாங்க. ஆனா விஜயோட பிளானே வேற. தாத்தா கிட்ட போயிட்டு விஜய், நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண போறேன் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் என்ன விஜய், அப்ப காவிரியோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு செம கோவம் வருது. இல்ல தாத்தா, இதெல்லாம் ஒரு செட்டப் தான் தாத்தா, நீங்க ஒன்னும் நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சுக்கிறாதீங்க, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. ஒன்னும் சரி என்னமோ பண்றப்பா, நீ நிறைய டைம் விளையாட்டு பண்றதெல்லாம் வினையாகி முடிஞ்சிருக்கு, அது மாதிரி இதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அவன் விஜய் வந்து எச்சரிக்கிறாங்க. இல்ல தாத்தா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, அதாவது நான் என்ன செய்ய போறேன்னா அப்படி சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா நீ பண்ண அப்படி சொல்லிட்டு விஜய் கிட்ட தாத்தா பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணத்துக்காண்டி ராகினி பசுபதி கேங்க் எல்லாம் கோவில்ல எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு விஜயும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. விஜய் வந்து வெண்ணிலாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், வெண்ணிலா கல்யாண கோலத்துல எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க, இவங்க ரெண்டுத்துக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நியூஸ்ல சாரதா ஃபேமிலியில உள்ளவங்க பார்த்துட்டு, என்ன இவன் அடுத்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு தயாராயிட்டானா, அப்ப காவேரியோட நிலைமை அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுல உள்ளவங்கன்னா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு தெரிய வருது. உடனே நிவின் குமரனுக்கு கால் பண்ணி, என்னன்னு இதெல்லாம், விஜய் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, காவேரி அதுக்கு எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காவேரி ஒண்ணும் சொல்லலப்பா அப்படிங்கிறாங்க. காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு, அதாவது உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், அதான் எனக்கு வந்து எதேச்சியாதான் அந்த உண்மை தெரிய வந்துச்சு, நிவின் சொல்றாங்க காவேரி கர்ப்பமா இருக்கிறதா. உடனே குமரன் என்ன சொல்றேன் அப்படின்னு,
இப்ப காவேரி வேற கர்ப்பமா இருக்கா, அப்பனா வந்து அந்த குழந்தை நாளைக்கு ஃபியூச்சர் என்ன ஆகுறது, நீங்க வந்து இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுன்னு இதை நிப்பாட்டணும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வீட்டுக்கு காவேரி வீட்டுக்கு வராங்க. இவங்க குமரன் கங்கா கிட்ட சொல்றாங்க. கங்கா வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்லி, என்ன காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படி சொல்லிட்டு சாரதாவை வந்து தூக்கி வாரி போடுது. என்ன காவேரி இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிட்டேன், ஏண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி நினைச்சியா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாண்டி நினைச்சேன், இப்ப அந்த பையன் வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ண போறான், இப்ப உன் வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க சாரதா. குமரனும் கங்காவும், நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம்னு சொல்லிட்டு, இப்போ ஏன் காவேரி இன்னும் அமைதியாவே இருக்கிற, வா காவேரி இப்பயும் விஜய் வெண்ணிலாவை கல்யாணம் பண்றதை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் கிளம்பி போறாங்க. காவேரி இல்ல, நான் வந்து வரலண்ணே, வரல மாமா, எனக்கு விஜயோட விருப்பம் தான் முக்கியம், விஜய் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணட்டும், நான் வந்து இந்த குழந்தைய நானே பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நீ பைத்தியமாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. அந்த பையன் உன்னை வேணும்னு சொல்லிட்டு இங்க எவ்வளவு தூரம் இங்க இருந்தான், அந்த பையனை நீ ஏத்துக்காம விட்டதுனாலதான் அந்த பையன் வந்து அவளை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் திட்டுறாங்க. கங்கா இப்ப கிளம்பி வாடி, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் கூட்டு போறாங்க ஃபேமிலியா. அங்க போனா விஜய் அவங்க ஃப்ரெண்ட வந்து மாப்பிள்ளையா அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. விஜயும் மாப்பிள்ளை கோலத்துல இருக்கிறாங்க. திடீர்னு புகை போட சொல்றாங்க. அந்த இடத்துல புகை போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட வந்து உட்கார வச்சு வெண்ணிலா காலத்துல தாலி கட்டுறாங்க. தாலி கட்டினோடனையும் வெண்ணிலாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா வெண்ணிலா திரும்பி பார்த்தா விஜய் அந்த இடத்துல இல்ல. விஜய்க்கு பதிலா அவங்க ஃப்ரெண்டு உட்கார்ந்து இருக்காங்க. வெண்ணிலாவுக்கும் செம ஷாக்கு. என்ன வெண்ணிலா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்ப என்ன பண்ணுவேன், என்ன அங்கிள், அதாவது மதுரையில தாலி சென்டிமெண்ட்னா ரொம்ப பாப்பாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப தாலி கட்டிட்டாங்கல்ல, இனிமேல் சென்டிமெண்ட் பாப்பீங்கல்ல, எப்படினாலும் அவன் தான் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், அவங்க கூட தான் சேர்ந்து வாழணும், இன்னும் மேல் மோதிர சென்டிமெண்ட் எல்லாம் ஒரு கேட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராகினி பசுபதி கேங்கும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்துல குமரனும் கங்காவும் அவங்க காவேரியோட ஃபேமிலி எல்லாரும் வர்றாங்க. வந்து பார்க்கும்போது விஜய்க்கு கல்யாணம் ஆகல, விஜயோட ஃப்ரெண்டுக்கும் வெண்ணிலாவுக்கும் தான் கல்யாணம் ஆகுது. அதை கேள்விப்பட்டு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காவேரி, நான் தான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி நினைச்சுதானே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எல்லாரும் தப்பா நினைச்சிட்டோமே விஜய பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நேரத்துல விஜய் ரொம்ப சந்தோஷமா காவேரி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உடனே காவேரி சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் இல்ல, அது என்னன்னா, அதாவது நீங்க அப்பா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன காவேரி, இன்னைக்கு என்ன எல்லாமே சந்தோஷமான விஷயமா இருக்கு, இனிமேலும் நாம இங்க இருக்க கூடாது, நீங்க எங்க வீட்டுக்கு வா, நம்ம அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க. நானும் அதை தாங்க சொல்றேன், உங்க கூட தான் நான் இருப்பேன், இனிமேல் நான் இங்கேயே இருக்க மாட்டேன், என்ன கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நான் இப்ப எவ்வளவு பதட்டத்தோட வந்தேன் தெரியுமா, வெண்ணிலாவை நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. நீ பதட்டத்தோட வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா கேக்குறாங்க. இவ வந்து என்ன சொன்னா தெரியுமா, நீங்க வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணா பண்ணிக்கோங்க, நான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி சொன்னான். அதாவது இந்த குழந்தைய அவளை பாத்துக்குவாளாம், விஜயோட விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. உடனேவும் விஜய், அப்படியா, இவன் இப்படிதான் சொல்லியிருப்பா, எனக்கு தெரிஞ்சதுதான், ஒருவேளை நான் நிஜமாவே வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது எனக்கு தெரியுமே நீங்க கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்னு, அதனாலதான் ஸ்ட்ராங்கா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேச்ச மாத்துறாங்க. எல்லாரும் ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. நாளைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.